3 பாட்டு பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா பார்ட் 4. இவன் ஒரே ஒரு வீடியோ கிளிப்பை மட்டும் போட்டு சாவடிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? நாளைக்கு தாங்க இருக்குது சம்பவம். நாளைக்கு தெரியும் உங்களுக்கு நான் சிக்ஸ் பேக் வச்சேனா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ தொடர்ந்து நாளைக்கு ஃபுல்லாக பாருங்கள். இத்தனை நாள் என் விலாக் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ பார்க்காதவங்களுக்கு தெரியாது. ஸோ பார்த்தவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பார்த்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் மெயின்லி ஜிம்முக்கு போகிறத விட நான் பார்த்தீங்கன்னா நமாஸ்க்கு போயிருப்பேன். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொல்கிறேன். அது போகணும் காட்டணுன்னு அவசியம் இல்லை. ஸோ நான் எதுக்கு மெயின்லி உங்களுக்கு காட்டணும் அது போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா, ஸோ இந்த சிக்ஸ் பேக் சீரீஸில் அப்படின்னு நான் ஒருத்தால் மட்டும் கிடையாது, மொத்தம் டீமுமே ப்ளஸ் கடவுளும் இருந்திருக்காரு என் கூட. ஸோ என்னோடய காட் சப்போர்ட்டு தான் ஃபஸ்ட் திங்கு. ஆனால் கடவுள் இந்த மாதிரி நல்ல நல்ல உள்ளங்களை அமுச்சு தான் இந்தமாரி நல்ல நல்ல ஆட்களை சந்திக்க வச்சு ஒரு நல்ல இடத்துக்கு கொஞ்சம் வச்சுருக்காரு கடவுள். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஏன் நமாஸ்க்கு போயிட்டு ஜிம்முக்கு போகிறேன் அப்படின்னு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்டரும் ஒரு முக்கியமான ஒரு காரணம். ஏன்னா அவர் சொல்லித்தரலன்னா நான் அப்படியே தான் இருந்திருப்பேன். ஸோ இப்போது இப்போ நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஸோ நாளைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்ப்போம் சிக்ஸ் பேக் வச்சேனா இல்லையான்ட்டு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த 60 நாளில் பார்த்தீங்கன்னா நிறைய நடந்தது. ஸோ என்னால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு இது மாதிரி சொல்கிறேன். ஸோ ஃபேமிலி சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 10% தாங்க. மிச்சம் எல்லாமே நம்ம மாஸ்டர் தான். ஸோ ஃபேமிலியே என்ன தான் அப்படி இப்படின்னு சொன்னாலுமே ஸோ நான் பார்த்தீங்கன்னா கடினமான முயற்சியில் ஸோ ஓன் ரிஸ்கில் பார்த்தீங்கன்னா நான் இதை பண்ணியிருக்கேன். ஸோ அவுட்புட்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு பார்ப்பீங்க.